சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு தொடர்பான விசாரணையை வருகின்ற 15ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதி அறிவித்திருக்கிறார்கள். இன்றைய விசாரணையின் போது அமலாக்கத்துறை தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய விசாரணையில் முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் செந்தில் பாலாஜி தரப்புக்கு ஏமாற்றமும் கிடைத்திருக்கிறது. இந்த வழக்கு 15ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறார்கள். அப்போது வருகின்ற 15ஆம் தேதி யாரும் அவகாசம் கேட்கக்கூடாது என்றும் அப்போது முக்கிய விசாரணை நடைபெறும் என்றும் நீதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குடைய பின்னணி பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அதற்கு பிறகு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் என பல இடங்களில் நாடியும் செந்தில் பாலாஜிக்கு கிட்டத்தட்ட பல முறை அவருடைய ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் உச்சநீதிமன்றம் சென்றார். உச்சநீதிமன்றத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய எஸ் ஓகா மற்றும் உஜ்ஜல் புயான் ஆகியோர் அடங்கிய அமர்வு செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனு மீது ஏப்ரல் 29ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பி விசாரணை ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்கள். அதன்படியே ஏப்ரல் 29ஆம் தேதி கடைசியாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், இந்த வழக்கில் நாங்கள் பதில் மனு தாக்கல் செய்திருக்கின்றோம். மத்திய அரசினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் துஷர் மேத்தாவால் தற்போது வேறொரு வழக்கில் விசாரணைக்கு ஆஜராக இருக்கக்கூடிய காரணத்தால் அவர் வர தாமதம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் இதன் காரணமாக விசாரணை ஒத்திவைக்க வேண்டும் என்று கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அமலாக்கத்துறை தரப்பில் கால அவகாசம் கேட்கப்பட்டது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அரியமா சுந்தரம் இந்த வழக்கை அமலாக்கத்துறை வேண்டுமென்றே தாமதப்படுத்துவதாகவும் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட 320 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கின்றார் என்றும் அதை கருத்தில் கொண்டு விசாரணை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது செந்தில் பாலாஜி தரப்பில். அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் இந்த வழக்கில் தாங்கள் பதில் மனு தாக்கல் செய்திருக்கின்றோம் என்றும் பதில் மனு தாக்கல் செய்ய ஏற்பட்ட தாமதத்துக்கு மன்னிக்க வேண்டும் என்றும் நீதிபதியிடம் தெரிவிக்கப்பட்டது. நீதிபதிகள் வழக்கு விசாரணையை அமலாக்கத்துறையின் கோரிக்கை ஏற்று இன்றைய தேதிக்கு மே 6ஆம் தேதியான இன்றைய தேதிக்கு தள்ளிட்டு ஒத்திவைத்தார்கள். இன்றைய தேதியில் இந்த வழக்கு விசாரிக்கப்படும் என்று தெரிவித்தார்கள். ஆனால் இன்றைய தேதியில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அமலாக்கத்துறை தரப்பில் மீண்டும் அவகாசம் கேட்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போதும் அமலாக்கத்துறை தரப்பு தான் அவகாசம் கேட்டார்கள். அதாவது அவர்கள் தாக்கல் செய்த பதில் மனு என்பது மிக தாமதமாக தாக்கல் செய்யப்பட்ட காரணத்தால் அது நீதிபதிகளே படிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். இது ஏற்புடையதாக இல்லை, இவ்வளவு தாமதமாக தாக்கல் செய்வது ஏற்புடையதாக இல்லை என்று நீதிபதிகள் கண்டித்தார்கள். அதைத் தொடர்ந்துதான் அமலாக்கத்துறை தரப்பில் மன்னிப்பு கேட்கப்பட்டது. அதற்கு பிறகு இன்றைய தினமான 6ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இன்றைய தினத்தில் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது மீண்டும் அமலாக்கத்துறை தரப்பில் கால அவகாசம் கேட்டிருக்கிறார்கள். இதை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் வருகின்ற 15ஆம் தேதி இந்த வழக்கு ஒத்திவைப்பதாகவும் அப்போது யாரும் அவகாசம் கேட்க கூடாது என்ற கண்டிப்புடன் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். ஜாப்ரி, தகவலுக்கு நன்றி பவித்குமார்.